ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜா ராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். வள்ளி பாட்டி சொல்றாங்க, இந்த பிரச்சனையில நம்மளோட தப்பு இருக்கு. ஆதி எப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சானோ அப்பவே நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா சொல்றாங்க, இன்னும் ஜெஸ்ஸியோட பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரல, அதுக்குள்ள அவனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. வள்ளி பாட்டி சொல்றாங்க, விட்டா நீயே ஜெஸ்ஸி வீட்டுக்கு போய் இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு போட்டு கொடுத்துருவ போல அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க, ஆனா வீட்டுல இருக்க யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. சரவணனும் சொல்றாரு, இது பெரியவங்களா பார்த்து எடுக்கிற முடிவு, நம்ம இதுல தலையிடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வள்ளிப்பாட்டி சொல்றாங்க, நான் ஊர்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச பையனை சொல்லி வச்சிருக்கிறேன், அவன் வந்து பொண்ணு வீட்டுல இருந்து போட்டோ வாங்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொண்ணோட போட்டோ கொண்டுட்டு அந்த ஆள் வந்துடுறாரு. அந்த போட்டோவை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க வள்ளிப்பாட்டி. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, நீ பாரு ஆதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தாமா அப்படின்னு ஆதி சொல்லிடுறாரு. என்னோட பேரனை பாத்தியா, எவ்வளவு நல்ல பையனா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிப்பாட்டி சொல்றாங்க. இன்னும் போட்டோவை கூட பார்க்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சந்தியா சரவணன்ட்ட சொல்றாங்க, ஆதிக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா ஜெஸ்ஸியோட நிலைமை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம என்னங்க பண்ண முடியும், கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கிறா, அதுக்கான தண்டனை அவ அனுபவிச்சுதானே தீரணும் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா சொல்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தப்பு பண்ணுனா அந்த பெண் மட்டும்தான் தண்டனையை வாழ்க்கை ஃபுல்லா அனுபவிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஊருக்கெல்லாம் நியாயம் பேசுறீங்க, தன்னோட குடும்பம் வரும்போது நீங்க மத்தவங்க மாதிரி செல்ஃபிஷா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சரவணன்ட்ட சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, இந்த விஷயத்துல நான் சொன்னா மட்டும் வீட்டுல கேட்கவா போறாங்க அப்படின்னு சொல்றாரு. உன் தம்பியை நம்பாம வேற ஏதோ ஒரு பொண்ணு சொல்றத நம்புறேன்னு என்னையவே கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போற விஷயத்த தடுத்து நிப்பாட்ட மாட்டீங்களா அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து போயிடுறாரு. சரவணன் ஆதிட்ட சொல்றாரு, மாட்ட ஒரு செயின் இருக்குல்லடா, அதை வாங்கி போட்டுக்கோ, அப்பதான் மாப்பிள்ள மாதிரி கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜெஸ்ஸியை நினைச்சு டென்ஷனா இருக்கிறியா, உன் மேல எந்த தப்பும் இல்லல, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அண்ணி பேச்ச கேட்டுட்டு அண்ணன் எனக்கு எதிராக திரும்பிடுவாரோன்னு பயந்துட்டு இருந்தேன், அவர் எனக்கு சப்போர்ட் பண்றப்ப எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. சரவணன் ஆதிட்ட சொல்றாரு, அங்க வந்ததுக்கு அப்புறமும் இப்படி மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்காது, அப்புறம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட போகுது அப்படின்னு சொல்றாரு. ரெடி ஆயிட்டாங்களா, நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கிடையில ஆதிக்கு போன் கால் வந்துட்டே இருக்கு, அவர் கட் பண்ணிட்டே இருக்கிறாரு. சரவணனோட அப்பா சிவகாமிட்ட சொல்றாரு, நம்ம என்னமோ இந்த விஷயத்துல ரொம்ப அவசரப்படுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாரு. செந்திலும் அதேதான் சொல்றாரு, இது நம்மளோட ஆதியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம அவசரமா முடிவெடுக்க வேணாம்னு தோணுதுமா அப்படின்னு சொல்றாரு. சில நேரத்துல நம்ம அவசரமா முடிவெடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு பயந்துட்டு நம்ம எதுக்காகமா இப்படி சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. சிவகாமி சொல்றாங்க, அந்த பொண்ணு மேல இருக்கிற பயத்தினால நான் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கல, ஆதி மேல இருக்கிற பாசத்தினாலதான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. பார்வதி வந்து சந்தியாட்ட பேசுறாங்க. என்ன அண்ணி, உங்களுக்கு இந்த பொண்ணு பார்க்க போறதுல இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஜெஸ்ஸியை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. இன்னைக்கு வளகாப்பு வீட்டுல வந்து அவ்வளவு சண்டை போட்டுட்டு போனாங்க, ஜெஸ்ஸியோட அப்பா கூட லீகலா ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க எதுவும் செய்யலையே அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இப்போ ஆதி சொல்றதுதான் உண்மையோன்னு எனக்கு தோணுது அண்ணி அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. அடுத்துதான் ஜெஸ்ஸியை பத்தி காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸி நம்ம வாழ்க்கையில இப்படி ஏமாலியா இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட அம்மா அப்பா போட்டோவை பார்த்து நினைக்கிறாங்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததா இப்போ சரவணனோட ஃபேமிலி பொண்ணு பாக்குறதுக்காக ஊருக்கு வந்துடுறாங்க. பொண்ணோட அப்பா சொல்றாரு, இப்பதான் பொண்ணு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாரு. பொண்ணு வேலைக்கு எங்கேயும் போறாளா அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, இல்ல பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பொண்ணு பாக்குற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நடக்குது. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, என்னோட பொண்ணு பிபிஏ படிச்சிருக்கிறா, மாப்பிள்ள பேங்க்ல வேலை பாக்குறாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பாடம் எல்லாம் என்னோட பொண்ணுக்கு அத்துப்படி அப்படின்னு சொல்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம நல்லா பண்ணுவா, அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்கவே மாட்டா, நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்பா அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா உங்களோட குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா அவ இருப்பா அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. அதே பொண்ணோட முகத்தை பாக்குறாரு, அவருக்கு பொண்ணு ஜெஸ்ஸி மாதிரி தெரியுறாங்க. ரொம்ப குழப்பமா பாத்துட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.